எக்ஸாம்ஸ் டெய்லி நம்ம சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நிறையா பேர்த்துக்கு கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணணும் அப்படின்றனால நிறைய தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். மிக எளிதாக அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் விவரம் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிடும். இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் உரியது இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்துடும். இதில் புதுசாக இதுதான் முதல் தடவை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த கிரியேட் நியூ யூசர்னு ஒரு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. சும்மா நார்மலாக ஒரு மெயில் ஐடி போட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை பார்த்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 டிஜிட் ஓடிபி நம்பர் உங்களுக்கு வரும். அந்த 6 டிஜிட் நம்பரை போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி வெரிஃபை ஆயிரும். இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். உங்கள் மெயில் ஐடி ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது உங்கள் பெயர் போடணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 12 கேரக்டர் கேட்டிருக்காங்க. அதில் கேபிட்டல் லெட்டரும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் மற்றும் நம்பரும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இந்த கீழே கொடுத்துருக்க 2 தடவை பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பர் அண்ட் வேர்ட்ஸை வந்து கீழே நம்ம டைப் பண்ணணும். கீழே கொடுத்துருக்க அந்த இமேஜில் இருக்கிறத கரெக்டாக அடிச்சோம்னா வந்து லாகின் ஆகும். தப்பாக போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சைடில் இருக்க பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா கொடுத்துருக்க இமேஜ் தெளிவாக இல்லை, வேறு எது வேணும் அப்படின்னா இதை அமுக்கணும்னா நம்ம மாறிக்கிறோம். நம்மக்கிட்ட அதை பார்த்து நமக்கு எது தெளிவாக தெரியுதோ அந்த இமேஜை பார்த்து நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்க ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன வந்திருக்கும், உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். மெயில் ஐடிக்கு ஓடிபி வரல அப்படின்னா பயப்பட வேணாம். உங்கள் இன்பாக்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் TNUSRB அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்துடும். ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். கடைசியில் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அங்கே இந்த டிக் பட்டன் அமைக்கிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். நம்ம பேர் கரெக்டாக நம்ம கொடுத்துருப்போம்ல அந்த பேர் தான் இருக்கும். 10th சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணோம்ல அது வந்து டிஃபால்ட் ஆயிரும். அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்பே கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி பேர் வந்து நம்ம மாற்றிருக்கோமா இல்லையா, பேர் மாற்றலை அப்படின்னா நோட் கொடுத்துட்டு மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த நம்பருக்கு ஓடிபி போயிடும். எப்படி மெயில் ஐடி வந்து நம்ம ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணோமோ அதே மாதிரி மொபைல் நம்பரையும் கொடுத்து அந்த வந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துருங்க. அடுத்து பாலினம், ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு கிளிக் பண்ணணும். எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்கள் டிசியில் கொடுத்துருப்பாங்க. மச்சம் தழும்பு இருக்குது அதை மென்ஷன் பண்ணிடுங்க. சும்மா எடுத்துக்காட்டுக்காக இடது கையில் மச்சம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்பா பெயர் அவங்க இனிஷியல், அம்மா பெயர் இனிஷியல், அப்போது உங்கள் அட்ரஸ் என்னவோ டைப் பண்ணி கீழே எந்த ஸ்டேட், எந்த மாவட்டம், பின்கோட்,
நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வரீங்க அப்படின்றதும் போட்டுருங்க. 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா சேம் ஆஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும். ரிட்டன் டெஸ்ட் இந்த மாவட்டத்தில் நம்ம தேர்வு எழுதணும் அப்படின்ட்டு நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்க்கு கேட்டிருந்தாங்க. ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு. உங்களுக்கு எது முன்னுரிமை கொடுக்கணுமோ, எந்த பதவிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கீழே உங்கள் மதத்தை கொடுத்துருங்க. ஜாதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எந்த கம்யூனிட்டி அப்படின்றதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் எந்த உட்பிரிவு என்ன அப்படின்றது, சர்டிஃபிகேட் நம்பர், யார் கொடுத்தா, எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்த விவரங்கள் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர், ஓடிபி எல்லாம் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கா. அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஃபில் பண்ணி ஆகணும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டீட்டெயில் வரும். அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கீங்க, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கடைசி வரையும் படித்து முடிச்சிருக்கீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரியை மென்ஷன் பண்ணணும். 10th ரெஜிஸ்டர் நம்பர், எந்த ஸ்கூல், எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, எந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்கன்னா மெட்ரிகுலேஷன் போடுங்க. சர்டிஃபிகேட் எந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வழியில் கற்று வந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் போட்டுருங்க. தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. தமிழ் எடுக்காமல் ஃப்ரெஞ்ச், ஹிந்தி மற்றும் மற்ற மொழி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ கொடுத்துடணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்தது உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்துருங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் எக்ஸாமில் அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எந்த எக்ஸாமில் எழுதிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அதை ஓகே கொடுத்துடலாம். அப்படி இதுவரை நான் போலீஸ் எக்ஸாம் எழுதுனதில்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ. உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்கள் ஃபோட்டோவை போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனை வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ, என்சிசி, என்எஸ்எஸ் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இது பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாம் வந்துடும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். எந்த ஒரு பயம் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறது. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தொடர விரும்பினால் நம்ம எக்ஸாம் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.